7 மாத கை குழந்தைக்கு அம்மா சாப்பாடு ஊட்டும் பொழுது அந்த கை குழந்தை தவறி 2வது மாடி பால்கனியில் வந்து விழுந்துட்டாங்க. உண்மையிலே பெரிய காட் கிஃப்ட்ன்ற மாதிரி தான் சொல்லணும். சப்போஸ் குழந்தை மிஸ் ஆயிடுச்சுனாலும், ஆனால் அரி எடுத்து செஞ்ச விஷயங்கள் இஸ் நாட் அன் அட்வைசபிள். அந்த கம்பி அவர் பிடிக்கும் போது அவரோட வெயிட் குறைஞ்சி ஒரு 70 kgs இருக்கும். அந்த கம்பி பிடிக்கிற டைம்னா அந்த கம்பி பிடுங்கி விழலாம். இந்த நேரத்தில் வந்து ஒரு பேனிக்கே இல்லாமல் எப்படி அந்த குழந்தைய மீட்கிறது? குழந்தையோட உயிரை பணிய வச்சு செய்கிறதுக்கு உண்டான அறிவுரைகள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்லேயும் எங்கெங்கே கட் அவுட் ஓப்பனிங் இருக்குது, எங்கெங்கே ஏசி டக்ட் லைன் போகுது, எங்கெங்கே ட்ரைனேஜ் லைன் போகுதுன்றது அறிவியல்பூர்வமாக இல்லை, எங்கேயுமே இல்லை. இப்போ இதில் ஃபயர் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி ஃபயர் ஆளுங்க வந்து ரெஸ்கியூ பண்ணுற வரைக்கும் எல்லோரும் வேடிக்கை பார்க்காம, ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோவில் 2 லேடிஸ் பயங்கரமாக பேசுகிற விஷயம் தான் ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படுது. ஒரு வேளை குழந்தையோட காலை பிடிச்சி தூக்கியிருந்தா, இப்போ இன்னைக்கு அரி ஹீரோவாக தெரிஞ்சவர் ஏன் உங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா குழந்தைய மீட்கிறது? இதோட பாதுகாப்பு வழிமுறைகள் எப்படியெல்லாம் கட்டமைக்கும்? Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564 012345. வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னை அடுத்து இருக்கக்கூடிய திருமுல்லை வாயிலில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 7 மாத கை குழந்தைக்கு அம்மா சாப்பாடு ஊட்டும் பொழுது அந்த கை குழந்தை தவறி 2வது மாடி பால்கனியில் வந்து விழுந்துட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிக்கெல்லாம் ரொம்ப அப்படியே ரொம்ப பரபரப்பாக அந்த குழந்தைய பத்திரமா மீட்டுட்டாங்க. இந்த இன்சிடெண்ட் எப்படி சார் நடந்துச்சு? இந்த ஐரேஸ் பில்டிங் 2 மாடிக்கு மேலே எது கட்டினாலும் ஐரேஸ் பில்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட 8 மாடி வரைக்கும் இருக்குது. இந்த குழந்தைக்கு வந்து பாப்பா பால்கனியில் வச்சுட்டு இது பண்ணாங்க. அது யூஸ்வலாக பிஹேவியர் வந்து திமுரு இது பண்ணுவோம் அப்படி. அந்த டைம் குழந்தைங்களோட இயல்பு பிஹேவியர் அதுதான், பேபியோட பிஹேவியரும் அதுதான். பக்கத்தில் இருக்க மாப் ஏதோ கொஞ்சம் எடுக்கணுன்ற போது இந்த பாப்பா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அந்த டைமில் எகிரி 2வது மாடியில் இருக்கிற ஏசி கட் அவுட்டு இதில் விழுந்துடுச்சு. உண்மையிலே பெரிய காட் கிஃப்ட்ன்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஏதோ ஒரு அங்கே அந்த ஷீட் அடித்ததில் அந்த ஊக்கு அடிச்சிருப்பாங்க, அந்த ஊக்கில் ஷர்ட்டு நல்லா மாட்டிக்கிச்சு. அதனால் குழந்தை வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரி பொசிஷன் இருந்தது. அதுக்குள்ளே கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணுன்னா எமர்ஜென்சி மிட்டிகேஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட்டிகேஷன்னா ஒரு விபத்து நடந்தால் இம்மிடியேட்டாக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அங்கே இருக்கிற கோஆர்டினேஷன்ஸு, அங்கே இருக்கிற நேபர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து, ஏன்னா இது ஒரு ஆள் மட்டும் இன்வால்வ் ஆகி பண்ணுற விஷயம் இல்லை. அவர் போய் எடுத்திருக்காரு, அரியன்றவர் போய் எடுக்கிறாரு, அவரை ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. சப்போஸ் குழந்தை மிஸ் ஆயிடுச்சுனாலும் கீழே பெட்ஷீட் வச்சு எடுத்திருக்காங்க. இது எல்லாமே உண்மையிலே ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலே கடவுள் இதில் தான் இது நடந்திருக்கு. இன்னொரு பயன் இந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங் இந்த மாதிரி எங்கள் சேஃப்டி பேராமீட்டர்ஸில் இந்த மாதிரி கட் அவுட் ஓப்பனிங்கு, ஆக்சுவல் பால்கனினா ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ரில்லு மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான க்ரில்லெலாம் வந்து டிசைன்லே கொடுத்துருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா பாப்பா வந்து பால்கனி எட்டி பார்க்காத குதி நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு இன்ஜினியரிங் கண்ட்ரோலில் ஒரு க்ரில்லு வந்து வி கேன் ஃபிக்ஸ் இட். ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரோல் மெஷர்ஸை வி கேன் ஏபிள் டு பிரிங். ஒரு 7 மாத கை குழந்தை அப்பார்ட்மெண்ட்டில் 4th ஃப்ளோர்லேருந்து பால்கனி வழியே தவறி விழுந்து 2வது மாடியில் அந்த பால்கனியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து ஒரு பேனிக்கே இல்லாமல் எப்படி அந்த குழந்தைய மீட்கிறது? அதே நேரத்தில் கீழே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெட்ஷீட்டை ரொம்ப நீளமாக டைட்டாக இழுத்து பிடிச்சி குழந்தை விழுந்துச்சுன்னா அந்த பெட்ஷீட் வழியாக நம்ம குழந்தைய காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்களே, இதெல்லாம் சரியான ஃபாலோஅப் தானா? ஸோ அதாவது அவங்க கையில் இருக்கிற என்னென்ன இருக்குமோ அந்த டைம் வீட்டில் வந்து பெட்ஷீட் இருக்கும். ஒரு பாப்பா மிஞ்சி போனால் 4லேருந்து 5 கிலோவுக்கு மேலே இருக்காது. ஸோ மேலேருந்து தவறி கீழே விழுந்தாலும் அதில் அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாமே பாராட்டத்தக்கது. ஆனால் அரி எடுத்து செஞ்ச விஷயங்கள் இஸ் நாட் அன் அட்வைசபிள் அந்த டைமில். ஏன்னா அவர் வந்து அந்த குழந்தைய பத்திரமா மீட்டவர் பேர் அரி. ஆமாம், அந்த குழந்தைய போயிட்டு எடுக்கிறாரு. எடுக்கிற டைமில் ஓகே, பை காட் கேஸ் இஸ் பீன் அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பட் அதோட இம்பேக்ட் கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர், ஒரு ஷீட்டை தாங்கிறதுக்கான க்ரில்லு தான் வந்து மேலே போட்டிருப்பாங்க. அவர் அந்த கம்பியை பிடிக்கிறார்.
அந்த கம்பி அவர் பிடிக்கும் போது அவரோட வெயிட் குறைஞ்சி ஒரு 70 கேஜிஸ் இருக்கும். அந்த 70 கேஜிஸ் தாங்குற அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குமான்றதுலாம் ஒரு கொஸ்டின் மார்க். அந்த கம்பி பிடிக்கிற டைம்னா அந்த கம்பி பிடுங்கி விழலாம். அப்படி விழ டைமில் மேலே இருக்க பாப்பா ஷீட்டு தவறியும் விழுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அன் அட்வைசபிள் டு டூ. அதுவும் குழந்தையோட உயிரை பணிய வச்சு செய்கிறதுக்கு உண்டான அறிவுரைகள் இல்லை. எங்கள் இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி மாக் ட்ரில் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கம்பல்சரி இதுமாரி இது ஒரு நல்ல பாடம். எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும், ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்லேயும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஆஃபீஸு இண்டஸ்ட்ரீஸ்லாம் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு எமர்ஜென்சி மாக் ட்ரில், ஒரு விபத்து ஏற்பட்டாலோ, ஒரு தீ விபத்து ஏற்பட்டாலோ, இல்லாட்டி ஒரு விஷவாயு நடந்தாலோ எப்படிலாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது நேற்று ஒரு பெரிய பாடம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எவாக்குவேஷன் பண்ணணும், பீப்புளை ரெஸ்க்யூ பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் கண்ட்ரோல் மெஷர்ஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்லேயும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுலாம் நீ பார்த்துருவீங்க, சேஃப்டி நெட்டு மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் சேஃப்டி நெட் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பண்ணலாம். அதுக்கான இன்ஜினியரிங் டெக்னிக்லாம் எவ்வளோ வந்துடுச்சு. அது மாதிரி எங்கெங்கே கட் அவுட் ஓப்பனிங் இருக்குது, எங்கெங்கே ஏசி டக்ட் லைன் போகுது, எங்கெங்கே ட்ரைனேஜ் லைன் போகுதுன்றது ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் இருக்குங்க. இதுதாங்க அறிவியல் பூர்வமாக இல்லை, எங்கேயுமே இல்லை. இப்போ நீங்கள் பெரிய பெரிய மாலில் போகிறீங்க, ஃபீனிக்ஸ் மால் போகிறீங்க, அங்கெல்லாம் போகிறீங்கன்னா அங்கே இருக்கும் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்னால் எங்கே இருக்கும், பாத்ரூம் எங்கே இருக்குது, தேட்டர் எங்கே இருக்கும், ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஃபயர் எக்ஸிட்டில் எப்படி போகணும் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஆனால் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லேயும் இதெல்லாம் வந்து மேண்டேட்ரியாக இருக்கணும். கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ். இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா 3 விஷயங்க. ஒன்று வந்து எமர்ஜென்சி மாக் ட்ரில் பிளான்னு ஒன்று சொல்லுவாங்க, ப்ளஸ் எமர்ஜென்சி மிட்டிகேஷன் பிளான். மிட்டிகேஷன்னா இப்போ இதில் ஃபயர் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி ஃபயர் ஆளுங்க வந்து ரெஸ்க்யூ பண்ணுற வரைக்கும் எல்லோரும் வேடிக்கை பார்க்காம இம்மிடியட்டாக ரெஸ்க்யூ பண்ணது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு விபத்து நடக்குதுன்னா அது வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ளே அதை கண்ட்ரோல் மெஷர் பண்ணுறேன்னா அந்த பிரச்சனை வந்து பெருசாகாமல் சின்ன லெவல்லே சரி செய்யப்படும். அப்போது இதுக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து கம்பல்சரி வைக்கணும். அதுமாதிரி எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி சேஃப்டி நெட்டு, ஒரு ஃபால் அரெஸ்டரு, ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஒரு ஃபஸ்ட் எய்டு கிட்டு பாக்ஸு, இது எல்லாமே கம்பல்சரியாக இருக்கணும். அது இருக்கிறதுக்கு அங்கே இருக்க செக்யூரிட்டி பீப்புள்ஸோ இவங்களுக்கெல்லாமே வந்து கம்பல்சரி ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா மேலை நாட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு மாடியிலையும் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு சேஃப்டி ட்ரைனர் இருப்பாங்க. ட்ரைனிங் அட்டன் பண்ண ஃபஸ்ட் எய்டர் மாதிரி ஒரு ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா. இந்தியாவில் அப்படி இல்லை. அஃப்கோர்ஸ் உயிர் மதிப்புக்கு ஒரு விலை இல்லை. இது காரணம் என்னென்னா, இப்போ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது அது ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு போலீஸ் இருப்பார், இல்லாட்டி ஒரு சிஎம் கூட இருப்பாருன்னு வச்சுக்கங்களேன். எத்தனை பேருக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்ண தெரியும்? ஃபயர் ஆனால் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்னு தெரியும், ஆனால் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ண தெரியுமா? ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்ன டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது, எதுக்கு யூஸ் பண்ணும், ஏபிசி டைப் இருக்குது, அது எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரியுமா? இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் பாடத்திட்டத்தில் கொண்டு வந்தால் தான் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் கொடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி வந்தால் தான். ஏன்னா இது எல்லாமே லைஃப் சேவிங் ஃபேக்டர். இந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத அர்பனைசேஷனில் இருக்கும்போது இதுவும் நம்ம கம்பல்சரி கற்றுக்கணும். அந்த 7 மாத கை குழந்தை 2வது மாடி பால்கனியில் தவறி விழுந்து போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோவில் 2 லேடிஸ் பயங்கரமாக பேசுகிற விஷயம் தான் ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படுது. குழந்தையோட காலை பிடிச்சி தூக்குது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை குழந்தையோட காலை பிடிச்சி தூக்கியிருந்தா மீட்கும் பொழுது குழந்தைய தலைகளாக தான் மீட்க முடியும். ஏன்னா 7 மாத கை குழந்தை அப்படிங்கிறப்ப தலை எந்த அளவுக்கு நின்றுக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி மீட்டிருந்தா குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா? காலை பிடிச்சி அப்படி தலைகளாக மீட்டிருந்தா? சார், நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளும் உண்மையிலே கரெக்டான கேள்வி தான். அதாவது பை காட் கிரேஸ் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிடுச்சு. இல்லாட்டி இப்போது இன்றைக்கி ஹரி ஹீரோவாக தெரிஞ்சவர், ஹரியே வந்து ஏன் உனக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா குழந்தைய மீட்கிறதுக்கு, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அவருக்கு முன்னாடி கூட வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னொரு பை காட் கிரேஸ் என்னென்னா, இது ஒரு டிப்பிக்கலாக பாருங்கள், ஒரு குழந்தை இப்படி இருக்கும், இப்படி இருந்து இப்படி ஃபாலோ ஆகும்போது அந்த பக்கத்தில் இருக்க ஏசி டக்டில் எட்ஜில் தான் மாட்டிகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு உடம்புல இருக்கிற ஒரு ஷர்ட்டு வந்து அந்த டக்ட்டு, அந்த ப்ளூ கலர் ஷீட்டுக்கு ஒரு பீம் மாதிரி போட்டு ஒரு ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரூவில் மாட்டிகிட்ருக்கு, அதில் தொங்குது. இப்போ குழந்தை வந்து அந்த ஊக்குலேருந்து ஷர்ட்டை தூக்கிட்டா பாப்பா வந்து வெளியே வர மாதிரி கான்செப்ட்.
ஸோ அவர் கையை வச்சு அந்த ஊக்க தூக்குனால வெளியே ஈஸியாக வந்துடுச்சு, அதனால் கீழே வத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது. வாட் யூ சே இஸ் கரெக்ட். கால் பாதம் வழியாக எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகிருக்கும், வேறு எங்கேயும் அடிபட்டிருக்கும். பட் அங்கேருந்து மிஸ் ஆகியிருந்தாலும் கீழே இது பெட்ஷீட்டு போட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ மேபி அதில் சேவ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த குழந்தை பாதிக்கப்பட்டது மாதிரி இனிமேல் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது அல்லது சிறுவர்கள் அவங்களாம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதோட பாதுகாப்பு வழிமுறைகள் எப்படியெல்லாம் கட்டமைக்கணும் சார்? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடித்த பிறகு அந்த அசோசியேஷன் வில் டேக் கேர் தி ஆல் கைண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பில்டர்ஸ் அசோசியேஷன், அங்கே இருக்கிற அசோசியேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு வீட்டில் குழந்தைங்க இருக்கும், குழந்தை இல்லாத வீடுன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ சேஃப்டி கிரில்லு வந்து மேண்டேட்ரியாக எல்லா வீட்லேயுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறச்சவே டிசைன் பண்ணலாம். இப்போ எப்படி கொசு வலை அது மாதிரிலாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இப்போ பில்டிங் கட்டுறச்சுனா நீங்கள் சேஃப்டி நெட்லாம் பார்த்துருப்பீங்க, கட்டியிருப்பாங்க. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து விழுந்தால் இதில் விழுற மாதிரி சேஃப்டி நெட்டு லெவலுக்கு இல்லை, ஆனால் எவ்வளோ டிசைன் லெவலில் அதுக்கு என்கேட்ச்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. செகண்ட் பாயிண்ட் வந்து இது மட்டும் இல்லை, ஹைரைஸ் பில்டிங் போகும்போது எனக்கு தெரிஞ்சு 4 மாடி 5 மாடிலாம் கட்டுறாங்கன்னா ஃபயர் ஹைட்ரண்ட்டு அந்த மாதிரி லைன்லாம் இருக்கணுன்றது வந்து சட்டம் சொல்லுது. ஆனால் எத்தனை பில்டிங்கில் ஃபயர் ஹைட்ரண்ட் சிஸ்டம் முதல்ல இருக்குன்னே தெரில, அதே பெரிய கேள்விக்குறி. இது இல்லைன்னா இது இது வரத்துக்கு உண்டான நடவடிக்கைகள் அரசாங்கமும் மாநகராட்சியும் இம்மிடியட்டாக ஸ்டெப் எடுக்கணும். செகண்ட் பாயிண்ட்டு, இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இதுக்கு ஒரு எமர்ஜென்சி மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர்ஸு எல்லாமே இருக்குது. ரெஸ்கியூ ஆப்ரேஷன் டீம்ஸ்னு வச்சுருப்பாங்க, மெடிக்கல் டீம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அப்புறமா எவாக்குவேட் பண்ணிவிட்டு வெளியே கொண்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி அதுக்கு முடிஞ்ச பிறகு ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ் பர் ஆர்டராக மினிட்ஸ் பை மினிட்ஸ் போடணும். எத்தனை மணிக்கு பாப்பா எத்தனை மணிக்கு மீண்டது, எத்தனை பேருக்கு விஷயம் தெரியுது. அங்கே போயிட்டு இப்போ அவர் கூட ஒன்று சொன்னார், அந்த டோர் வந்து லாக் ஆகிருந்தது, அதனால் இன்னொரு டோரை உடச்சி அப்புறமா தான் டோரை ஓப்பன் பண்ணி இந்த சைடு இருக்கும். ஸோ எப்போவுமே எமர்ஜென்சி டோர் வந்து ஆஸ் பர் ப்ரொசீஜர் நார்ம்ஸ் பிரகாரம் லாக் பண்ணக்கூடாது. அப்போ ஏன் லாக் பண்ணாங்க? ஸோ அந்த குழந்தை ஈஸியாகவே எடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி மாக் ட்ரில்ன்ற ஒரு ப்ரொசீஜரை சென்னையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் ஒரு 6 months ஒன்ஸ் இயர்லி ட்வைஸ் வந்து பண்ணால் நல்லதுங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மால் இருக்குது, அதே மாதிரி 20 மாடி அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மாலுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அல்லது 20வது மாடியில் வசிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தங்களுடைய குழந்தைங்களை எந்த அளவுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கணும், ஒரு பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய அவேர்னஸ். ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேவையான கொஸ்டின், நீடட் கொஸ்டின். அதாவது குழந்தையோட பிஹேவியர், இப்போ நான் அந்த இடத்துல நெருப்பு அதை போய் தொடாதுன்னு சொன்னால் தான் போய் தொடும், ஓகேங்களா? ஸோ குழந்தையோட பிஹேவியரை மாற்ற முடியுமா? குழந்தை வந்து அப்போவே பேச திமிரு பிடிச்சி விழும், கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப துருத்துன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிஹேவியரை மாற்ற முடியும். ஆனால் இன்ஜினியரிங் கண்ட்ரோலில் செகண்டரி ப்ரொடெக்ஷன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். ஸோ குழந்தை இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், ஸ்டெப்ஸில் நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து நிறைய கேப்ஸ்லாம் நிறைய இருக்கும். கேப்பில் குழந்தைங்க விழுறதுக்கோ, இப்போ 4வது மாடிலேருந்து அதுக்கு பேர் தான் கட் அவுட் ஓப்பனிங் சொல்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரோட்டில் நடந்து போனால் ட்ரைனேஜோட மூடி திறந்துருக்கும், அதில் போய் விழுந்துறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் கட் அவுட் ஓப்பனிங். ஹைரைஸ் பில்டிங்கில் எல்லா இடத்துலையுமே கட் அவுட் ஓப்பனிங் இந்த ஏசி கோசம் சில இடத்துல போடுறாங்க, சில இடத்துல அந்த ஹைட்ரண்ட்டு, யூட்டிலிட்டி லைன்ஸு, வாட்டர் லைன் போகிறதுக்கோசம்லாம் வைப்பாங்க. அந்த கட் அவுட் ஓப்பனிங்லாம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியணும். அம்மாக்கும் தெரியணும், அப்பாவுக்கும் தெரியணும், குழந்தைக்கும் தெரியணும், நேபருக்கும் தெரியணும், வேலை செய்கிறவங்களுக்கும் தெரியணும். அதுக்கெல்லாம் வந்து இப்போ பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் வந்து உள்ளே வர்றதுக்கு வச்சு விசிட்டர் பாஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து கொடுத்து அது மாதிரி கொஞ்சம் எஜுகேட் பண்ணால் கண்டிப்பாக சில லைஃப் ஸ்டைல் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. இது இந்த மாதிரி இடத்துலையும் வந்ததுன்னா, ஏன்னா அந்த குழந்தை அந்த பதைக்கிற நேரம் எல்லாருமே எனக்கு இன்னொரு சுஜித்து தான் கண்ணு முன்னாடி வந்து நின்றுது கிட்டத்தட்ட. ஸோ அப்படின்ற போது யாராலுமே ஜீர்ணிக்க முடியாது. உண்மையிலே கடவுள் காப்பாற்றிட்டாரு, ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் கடவுள் காப்பாற்றான்னு தெரியாது. ஸோ சேஃப்டி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா
we can save anything. இதுக்கு முன்னாடியெல்லாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது ஒரு கதைகள் சொல்லி நிலாவா காட்டி ஒரு ஒரு பறவைகளை காட்டி சாப்பாடு ஊட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து அடுக்குமாடி குடியிருப்புலாம் அதிகமானதுனால அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க, அவசர அவசரமாக குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற விஷயமா இருக்கட்டும், அல்லது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டுமேனு பால்கனியில் குழந்தைகளை உட்கார வச்சு இப்படி சாப்பாடு ஊட்டுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இப்படியான சூழலில் என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும்? கரெக்டாக சொன்னீங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அந்த மாதிரி தான். டூஸ் அண்ட் டோன்ஸில் பால்கனியில் எஜ்ஜில் போயிட்டு பாப்பாவுக்கு குழந்தை சாப்பாடு ஊட்டுறது இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ மாமியார் இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க, ஃபாதர் இல்லா மதர் இல்லா. ஸோ அவங்க சாப்பாடு ஊட்டுறதுனா கொஞ்சம் 2 பேருமே இப்போ எம்ப்ளாய்டு அப்படின்னு வரும்போது ஏதோ ஒன்று போட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பணும். குழந்தையும் வந்து உடனே சாப்பிடாது, வச்சா அது உடனே சாப்பிடாது, அது ஏதாவது ஒன்று இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வந்து ஹாலு அந்த மாதிரி இடத்துல தான் வச்சு ஊட்டணும். இப்போ அப்படி இல்லாட்டி நீங்கள் கீழே வந்துடுங்க, கீழே வந்து பார்க்கில் உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி காமன் ப்ளேஸில் கொடுக்கலாம். நீங்கள் வந்து பால்கனியில் வச்சு சாப்பாடு கொடுக்குறது வந்து இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். சென்னையில் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் பெரும்பாலான குடும்பங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைங்களை தற்காத்து கொள்வது எப்படி, ஏஜ் வைஸாக எப்படியெல்லாம் குழந்தைங்களை நம்ம சேஃப்டி பண்ணிக்க முடியும்? உண்மையிலே சென்னையில் வந்து லைஃப் ஸ்டைலில் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து தவிர்க்க முடியாத இடத்துக்கு போயிடுச்சு டியூ டு அர்பனைசேஷன். இதில் வந்து பிஹேவியர் பேஸ்டு சேஃப்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க, குழந்தையோட விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா குழந்தை இப்படி தான் பண்ணும், அப்படி தான் பண்ணும். இது வந்து 4 கேட்டகரியாக வச்சுக்கலாம். லெஸ் தென் 4 years, லெஸ் தென் 10 years, லெஸ் தென் 15 years அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் எல்லாமே எப்படின்னா பிஹேவியர் பேஸ்டு சேஃப்டியில் வரும்போது குழந்தைங்க 4 வயசு குழந்தைய நம்ம இதை செய் அதை செய்யாத, இப்படி பண்ண அப்படி பண்ண, அதுக்கு நாலேஜஸ் பெரிய லெவலில் இருக்காது. ஸோ அந்த இடத்துல செகண்டரி ப்ரொடெக்ஷனு, இன்ஜினியரிங் கண்ட்ரோலு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அலர்ட் பண்ணால் இட் வில் பி குட். இப்போது சைரன் சவுண்டுலாம் கொடுக்கும் பார்த்தீங்களா, இப்போது மார்க் லைன் மைண்ட் போட்டு இந்த மார்க்கை தாண்டி போகக்கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி காஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் லைன்லாம் போகும், அந்த பெரிய சப்ஸ்டேஷனே பக்கத்தில் வச்சுருப்பாங்க, கேபிள் போகும், கேபிள் பக்கத்தில் அந்த ரூட் மேப் மாதிரிலாம் வச்சுருந்தா we have to educate. இந்த மாதிரி இடத்துல இந்த எலக்ட்ரிக்கல் லைன்லாம் போகுது, இங்கே தொடக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் அங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருக்காங்கன்னா 2000 பேருக்கு எந்த இடத்துல சப்ஸ்டேஷன் இருக்குது, எந்த இடத்துல எஸ்சிபி இடிபி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது கழிவுநீர் நீர் தொட்டி. ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குன்றது தெரியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப மேண்டட்ரி. அதுமாதிரி கழிவுநீர் தொட்டிலாம் வந்து க்ளீன் பண்ணுறச்ச லாஸ்ட்டாக எப்போ க்ளீன் பண்ணாங்க டேட்லாம் இருக்கணும். ஏன்னா விஷவாயு தாக்கி இறக்குற சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். இன்னொன்று எல்லா பில்டர்ஸ் அசோசியேஷன்ஸும் இனிமேல் மேண்டேட்ரியாக இந்த மாதிரியான மீட்டிங்ஸ்லாம் போட்டு நிறைய கிளப் மாதிரி வச்சு ரன் பண்ணுறாங்க, நிறைய ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறச்ச கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக எக்ஸ்ட்ரா காஷனாக வச்சுட்டா தவிர்க்கக்கூடிய இந்த மாதிரியான விபத்துக்கள் எல்லாமே தவிர்க்கலாம். ஆனால் எல்லா விதமான விபத்துகளும் நம்மளால் தவிர்க்க முடியும். குழந்தைங்களுடைய சேஃப்டியை பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார். Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345.